Hi friends, welcome to Films to Fashion. ஸோ இன்றைக்கி கவிஸ் வீலாகில் மேலக்குப்பம் ஆடி செடல் திருவிழா 8ஆம் நாள் தான் பார்க்க போகிறோம். கரகம் கொலக்கரைக்கு போயிட்டு புது கரகம் செஞ்சுட்டு கரகத்தோட சாமி ஊர்வலம் கோயிலுக்கு வந்துச்சு. ஸோ கோயில் சுற்றி போகுது, அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன். இதுக்கப்புறம் போயிட்டு கோலம் போடலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டேன். பட் கோலம் போட்டதை நான் வீடியோ எடுக்கலை. அதுக்குள்ளே மழை போச்சு, இருட்டியும் போச்சு, கோலமும் சரியாக தெரியல. மழை கொஞ்சம் சடசடன்னு அடிச்சுதாங்காட்டியும் கோலம் ஷேப்பே மாறி போச்சு. ஸோ ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிருந்தப்போ இன்றைக்கி தப்பாட்டம் வச்சுருந்தாங்க. தப்பாட்டத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அந்த சவுண்டு உடம்புல இருக்க நரம்பெல்லாம் எப்படி சுண்டி இழுக்கும். நம்ம நார்மலாக இருந்தாலும் நம்மளை எந்த அளவுக்கு ஆட வைக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையுமே போய் பார்த்தேன் இன்றைக்கி. நீங்கள் பாருங்கள் தப்பாட்டத்தை. நான் இடையில ஒன்றும் பேசலை, நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னாக்கா அதுக்கு அந்த தப்பாட்டம் தான் காரணம். ஸோ அதில் நான் சொல்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஒன்றும் இல்லை, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த தப்பாட்டத்தை பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாமியெல்லாம் தூக்கி பல்லக்கில் வச்சாச்சு. போகிறதுக்கு முன்னாடியே சாமி எல்லாத்தையுமே தூக்கி பல்லக்கில் வச்சுட்டாங்க. ஸோ அதை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு விநாயகர். இன்றைக்கி விநாயகர் அலங்காரமும் இருந்துச்சு. முதல்ல விநாயகர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மன் இன்றைக்கி மீனாட்சி உருவம் மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கையில் கிளி வச்சுட்டு மீனாட்சி உருவம் மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல் எல்லா சாமிகளையுமே ஊர்வலம் போகிறதுக்காக கருப்பு, வீரன், காலபைரவர் எல்லாத்தையுமே வரிசையில் நிற்க வச்சுருந்தாங்க. முனி, கருப்பு, வீரன், காலபைரவர்
அப்புறம் காவல் தெய்வம் எல்லாத்தையுமே வந்து வரிசையில் நிற்க வச்சுருந்தாங்க. அங்கே கடைசியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகர் இன்னைக்கு வள்ளி தெய்வானையோட அலங்காரம் போட்டிருந்தாங்க. பாருங்க, இது வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட அலங்காரம் கொடுத்துருந்தாங்க. முருகர் நிற்கிற மாதிரியும் வள்ளி தெய்வானை வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அலங்காரமும் எப்படி சொல்கிறது, நான் பக்கத்தில் நின்று பார்க்கல. ஆனால் இன்னைக்கு மேலே பல்லக்கில் ஏற்றிட்டாங்க. அப்போ பார்த்தது தான். வழக்கம் போல் இன்றைக்கி இருந்த எல்லா அலங்காரமே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோண அலங்காரம் எல்லாமே. நெக்ஸ்ட்டு அந்த பல்லக்கை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு வந்து டிராக்டர் வந்து கொண்டு வந்து எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் வெளியில் இருந்ததுனால இதை நான் எடுத்தேன். நான் வரத்துக்கு முன்னாடியே வெடியெலாம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லா டிராக்டருமே அந்த சாமி பல்லக்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேலுக்கு தப்பாட்டம் வந்து வெளியில் வந்து சாமி கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தப்பாட்டம் வைப்பாங்க. அதையுமே பாருங்கள். அதில் வந்து நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் பாருங்கள்.
அதுக்கப்புறம் சாமி புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி புஸ்வானம் வைப்பாங்க, வெடி புஸ்வானம் வைப்பாங்க, அது வச்சுருந்தாங்க. சாமி எப்பயுமே புறப்படுறதுக்கு முன்னாடி புஸ்வானம் கொளுத்திட்டு தான் புறப்படுறது. ஸோ அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேலுக்கு மேளம், பம்பை, அடுத்து கரகம், அடுத்து சாமி ஒன்று ஒன்றான்னு சொல்லிட்டு எல்லாமே புறப்பட தயாராச்சு. இது சாமி ஊர் சுத்த கிளம்பிடும். ஸோ இது ஃபுல்லாக ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் போயிட்டு தீபாராதனை கொடுத்துட்டு வரும். எங்கள் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1:45 போல் நைட்டு வந்துச்சு. நான் கொஞ்சம் முழிச்சிட்டு தான் இருந்தேன். எழுந்து சாமி படைச்சிட்டு அப்புறம் தான் படுத்தேன். ஸோ எல்லா சாமியும் வரிசையில் ஒன்று பின்னாலே ஒன்று கிளம்பிடுச்சு. ஸோ திருவிழா ஆரம்பிச்சதுன்னு தெரில, முடிஞ்சதுன்னு தெரில, கடன்னு வந்துருச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடி செடல். ஆனால் நான் இருக்க மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆடி செடலை. செடல் எப்படியும் காலையில் ஒரு 12 மணிக்குள்ளே நடக்கும். ஆனால் நான் இங்கே இல்லை, ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, லீவ் போட முடியல. ஸோ அதனால் நான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். பட் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆடி செடலை. 8 நாள் பார்த்துட்டு கரெக்டாக 9ஆம் நாள் மிஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, கடவுளோட விருப்பம் அதுதானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆடி மாதம் செடல் உண்மையிலே நல்லாவே போச்சு. இந்த ஒரு வாரம் ஓடினதே தெரியல, அந்த அளவுக்கு நல்லாவே போச்சு. இன்னைக்கு நைட்டு மறுநாள் நாளைக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மன் தாலாட்டு இருக்குது. இன்னைக்கு செடலும் அம்மன் தாலாட்டும் இருக்குது. திரும்ப சனிக்கிழமை சாக ஊற்றுவாங்க, வெள்ளிக்கிழமை மஞ்சள் விரட்டு நடக்கும். ஸோ இது எல்லாமே பாரம்பரியமாக நடக்கிறது தான். எல்லா சாமியுமே கிளம்பிடுச்சு. நாளே இந்த இடத்துல இவ்வளோ கும்பல் இருந்துச்சு. இப்போ சாமி புறப்பட்டதும் ஒருத்தர் கூட இங்கே இருக்க மாட்டாங்க, அப்படியே வெறிச்சும் நிற்கும் அந்த இடம். பாருங்க, இந்த இடத்துல யாருமே இல்லை பாருங்க. ஸோ சாமி பின்னாடியே எல்லாருமே கிளம்பிடுவாங்க. சாமி எல்லாம் புறப்பட்டு போனதுக்கப்புறமேலுக்கு இந்த இடமே நடமாட்டம் இல்லாமல் எவ்வளோ இருக்கு பாருங்க. நைட்டு ஒரு 1:45 மணிக்கு சாமி வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ நானும் சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு முழிச்சிருந்தனால சாமிக்கு தீபாராதனை காட்டியாச்சு. ஸோ விநாயகர் மட்டும் இந்த தெரு உள்ளர அப்படியே திரும்பி போச்சு. விநாயகர் அலங்காரம் மட்டும் இந்த தெருவில் போச்சு. ஸோ நான் சாமிக்கு தீபாராதனை கொடுத்துட்டு உள்ளே வரேன். வரும்போது மணி எத்தனை நீங்களே பாருங்கள், 1:45 ஆயிடுச்சு, 2 ஆக போகுது. ஸோ எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்தது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.